இந்த புத்த மதத்தில் என்ன இதுன்னா சாமி இல்லைன்றாங்க. இப்போ அவனுக்கு தான் எவனாவது ஒருத்தவனை தேவைப்படுது. மக்கள் மனிதனுக்கு யாராவது ஒருத்தவன் வந்து ஒரு ஏழை மனிதனுக்கு ஒரு இயலாதவனுக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை போயிட்டு கடவுள்கிட்ட வேண்டிட்டு வந்தால் அவனுக்கு மிகப்பெரிய எப்படியா இருந்தாலும் நடந்துருங்க, கடவுள்கிட்ட சொல்லிட்டேங்க அப்படின்ற மாபெரும் தேவை இருக்குது. இவனுக்கு வந்து தேவை ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கும்போது, கவலைகள் ஜாஸ்தி ஆகும்போது, அல்லது வந்து தன்னுடைய பிள்ளைங்கள்லாம் வந்து என்னன்னா நல்லா இருக்கணும்னு நினைக்கும் போது இல்லையா, எல்லா தாய் தகவனும் பிள்ளை நல்லா இருக்கணும்ட்டு அவன் படிச்சுக்கிட்டு தான் இருக்கான். அதையும் மீறி கடவுள்கிட்ட ஒரு வேண்டுதல், என் பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும், என் பையனுக்கு நல்ல வேலை கிடைக்கணும், இந்த மாதிரி நிறைய அவனுக்கு தேவைகள் இருக்குது. அதுக்கு வந்து கடவுள்கள் இல்லைன்னும் போது அவனுக்கு மிரட்சியாக இருக்குது. புத்தர் வந்து என்னடா இப்படி திடீர், அவர் கடவுள் இல்லைன்னு சொல்லி கடவுளை பற்றி அவர் பேசலை. கடவுளை பற்றி புத்தர் ஒரு வார்த்தை கூட பேசலை. அவர் பேசுறது எல்லாமே உன் துன்பங்களுக்கு காரணம் ஆசை தான். இந்த ஆசையை நீ ஒளி, நீ வந்து நேர்பட பேசு, சிறந்த செயலாற்று, நீ நல்லா வந்து உன்னுடைய வேலையை கவனமாக பண்ணு, நல்ல செரிமானம் பண்ணு. இந்த மாதிரியான வாழ்க்கை தத்துவங்களை அவர் நிறையா போதிக்கிறாரு. அது இங்கே உள்ள கடவுள் தத்துவங்களுக்கு, இங்கே இருந்த வளர்ச்சி அடைந்த அந்த சமய கருத்துக்களுக்கு அவரால் டஃப் கொடுக்க முடியலன்னு தான் சொல்லணும். அப்போ இங்கே சைவமோ வைணவமோ இங்கே இருக்கிற மதங்கள் ஈஸியாக அந்த மக்கள் மொழியில் பேசி, அவன்லாம் அந்த ஊர்லேருந்து வந்தோமையா, அது சரியாக வராதுன்னு இங்கே ஈஸியாக அவனை வந்து நம்ம வெளியேற்ற முடியுது. அந்த ஒரு பிரச்சனை நமக்கு இருந்தது. அதாவது சைவனத்துக்கும் புத்தத்துக்கும்.